அமுதா வந்து ஒரு சேலையை நெய்யறதுக்கு 18 நாள் வந்து எடுத்துக்கிறாங்களாம். அஞ்சலி வந்து அமுதாவை விட 2 மடங்கு திறமைசாலி. 2 பேரும் சேர்ந்தால் எத்தனை நாளில் வந்து அந்த சேலையை நெய்வாங்க அதுதான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு குத்துக்கு தேடிக்கலாம். அமுதா வந்து 18 நாளில் முடிக்கிறாங்க. அஞ்சலி வந்து அமுதாவை விட 2 மடங்கு திறமைசாலி. அதாவது அமுதா வந்து ஒரு சேலை நெய்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அஞ்சலி வந்து 2 சேலை வந்து நெய்ஞ்சிட்ருப்பாங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். வந்து இப்படியும் சொல்லலாம், ஒரு நாளைக்கு அமுதா 1 பங்கு வேலை முடிக்கிறாங்கன்னா அஞ்சலி 2 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். சரி, வந்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கும் இல்லையா. அமுதா வந்து ஒரு நாளைக்கு 1 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. மொத்தமாக எத்தனை நாளில் வேலை முடிக்கிறாங்க? 18 நாளில் வேலை முடிக்கிறாங்க இல்லையா. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 1 பங்கு 18 நாள் வேலை செய்கிறாங்க. பெருக்கிங்கன்னா மொத்தம் 18 பங்கு தான் டோட்டல் ஒர்க்கு. மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எனக்கு அமுதா தானே குத்துறாங்க, அப்போ இதே தான் பெருக்கணும். இதை நீங்கள் பெருக்கினா ஆன்சர் தப்பாயிடும். இதை வந்து 2 பேர் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள் முடிப்பாங்கன்றது தான் கேள்வி. அஞ்சலி வந்து 2 பங்கு முடிக்கிறாங்க, அமுதா ஒரு நாளைக்கு 1 பங்கு முடிக்கிறாங்க. ஆட் பண்ண இது ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து 3 பங்கு முடிக்கிறாங்க இல்லையா. மொத்தம் வந்து 18 பங்கு வேலை, ஒரு நாளைக்கு 3 பங்கு முடிக்கிறாங்க இல்லையா. அப்போ 18 3 நாள் ஆச்சுன்னா 6 நாளில் வந்து 18 பங்கு வேலையை முடிச்சிருவாங்க. ஆன்சர் வந்து 6. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருவேன், செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த சம்மும் புரியலன்னா டைம் அண்ட் ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக புரியும்.